ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிற நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடம் தூத்துக்குடி மாவட்டத்துல தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறது நம்மளுடைய பொன்ராஜ் அப்படிங்கிறவர் தான். நம்மளுடைய சேனலோட ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர் தாங்க. அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான அமானுஷ திகில் சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் 2007 தான் இவருக்கு இந்த சம்பவமே ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஆனா அதுக்கு முன்னாலே ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, நம்மளுடைய பொன்ராஜுடைய குடும்பத்தை நம்ம முதல்ல பார்க்கணும். பொன்ராஜுக்கு அப்பா, அம்மா, அதுக்கு பிறகு 2 அக்கா, 2 தம்பி, 2 தங்கைன்னு சொல்லி இவங்க ஒரு பெரிய குடும்பமா இருக்கிறாங்க. இவங்க குடும்பத்துக்கு உள்ளாடி எல்லாருக்குமே கல்யாணம் ஆகிறது. அது மட்டும் இல்லைங்க, இந்த 2006 காலகட்டத்துல ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பொன்ராஜுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. 2மே ஆம்பளை பசங்க தான். ஒரு பையனுக்கு ஒரு 1.5 வயசு இருக்கும். மூத்த பையனுக்கு ஒரு 4 வயசு ஆகுதுங்க. இப்படி ஒரு அழகான குடும்பம் தான். இவர் தனியா வீடு போட்டு நல்ல செட்டில் ஆட்டு தான் இருக்கிறாரு. இவர் ஆட்டோ டிரைவர் தாங்க. ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருக்கிறாரு. இவர் நல்ல ஒரு மனிதனா தாங்க இருந்துட்டு இருக்கிறாரு. தன்னுடைய வாழ்க்கை ரொம்ப நீட்டாகவே வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த காலகட்ட சூழ்நிலையில, அதாவது 2007க்கு முன்னால ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அதாவது நம்மளுடைய பொன்ராஜுடைய அப்பா திடீர்னு இறந்து போயிடுறாரு. அவர் இறந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்க ஊருக்குள்ள நடந்த ஒரு அடிதடி வெட்டுக்குத்து அந்த மாதிரியான ஒரு சம்பவத்துல அவர் மட்டும் இல்ல, அவருக்கு கூட சேர்ந்த ஒரு 3 நண்பர்களையும் சேர்த்தே வெட்டி கொண்டுட்டாங்க. அப்படிதாங்க பொன்ராஜுடைய அப்பா இறந்து போயிடுறாரு. ஒரு அகால மரணமா தான் அது இருந்தது. 2007 காலகட்டம் வரைக்கும் அவங்க வீட்டுக்குள்ளாடி எந்த பிரச்சனையும் வரல அப்படிங்கறதாங்க உண்மை. ஆனா இந்த 2007க்கு பிறகுதாங்க இந்த சம்பவம் அவங்க வீட்டுல நடந்தேறுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பொன்ராஜ் ரெகுலரா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறாரு. அதுல ஒரு 7 மணிக்கெல்லாம் ஆட்டோ எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னா ஸ்கூல் ட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கூல் ட்ரிப் எல்லாம் எடுத்து கொண்டு விடுவாரு. அப்படி ஸ்கூல் ட்ரிப்பை முடிச்சுக்கிட்டு ஒரு 10-11 மணிக்கு டிஃபன் எல்லாம் சாப்பிடுவாருங்க. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு அடுத்த வேலைக்கு அவர் கிளம்பிடுவாரு. ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஓடிட்டு இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் அப்படி ஓடிட்டு இருக்கிறாரு. அந்த காலகட்ட சூழ்நிலையில ஒரு நாள் நைட்டுங்க இவங்க என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க 2 குழந்தைகளும் ஒரே பெட்ரூம்ல தான் தூங்குவாங்க. 2 பெட்ரூம் இருக்குது. ஒரு ஹாலு, ஒரு டைனிங் ஹாலு, பின்னால ஒரு கிச்சன் இருக்குங்க. இந்த 2 பெட்ரூமுக்குமே அட்டாச் பாத்ரூம் தான் வச்சிருக்காங்க. அதனால ஒரு ரூம் எப்பவுமே ஃப்ரீயா தான் இருக்கும். அந்த ரூமுக்குள்ள யாரும் தங்குறது கிடையாது. இவங்களுக்கு 2 குழந்தைகளும் சின்ன குழந்தைங்க அப்படிங்கறதுனால இவங்க 4 பேரும் ஒரே ரூம்ல தாங்க தங்கிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு சம்பவம் அவங்க வீட்டுக்குள்ள நடக்குது. நள்ளிரவு 2 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு தாங்க இந்த சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, அவங்க அப்பா இறந்து கிட்டத்தட்ட 1 வருட காலம், அதாவது இந்த 1ஆம் ஆண்டு நினைவெல்லாம் எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் எடுத்து முடிச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு ஒரு 10-15 நாள்ல தாங்க இந்த சம்பவம் அவங்க வீட்டுக்குள்ளாடி நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வீட்டுடைய ஃப்ரண்ட் சைட்ல கார் போர்ஜ் இருக்குது. அதாவது ஆட்டோவை அங்கதான் பார்க் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த ஆட்டோ பக்கத்துல இருந்து ஒரு அழுகை குரல் சத்தம் இவருக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. அதுவும் நள்ளிரவு 2 மணிக்குங்க. அது பொன்ராஜுக்கு கேட்கல. பொன்ராஜுடைய ஒய்ஃபுடைய பேர் கஸ்தூரிங்க. அவங்க கஸ்தூரிக்கு தான் இந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. கஸ்தூரியும் அதை தெளிவா கேட்டுக்கிட்டு நள்ளிரவு 2 மணிக்கு இது யாருடா அழுதுகிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கஸ்தூரி மெல்லமா எந்திரிச்சு தன்னுடைய ஹஸ்பண்டான நம்மளுடைய பொன்ராஜை எழுப்புறாங்க. பொன்ராஜும் டக்குன்னு எழும்பிடுறாரு. என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம வீட்டுக்கு முன்னால யாரும் அழுதுட்டு இருக்கிறது மாதிரி தெரியுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னா, அப்படி ஒன்றும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைம்மா, நீ தூங்கு அப்படின்னு சொல்றாரு. இல்ல, யாரோ அழுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரூம் சைட்ல இருக்கக்கூடிய அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஃப்ரண்ட்ல ஆட்டோ நிற்கிறது தெரியும். ஏன்னா கார் போர்ஜ் கொஞ்சம் வெளியே தள்ளி இருக்குங்க. அதனால என்ன அப்படின்னா, அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணாலே தெரியும். அப்படி பார்க்கும்போது எல்லா இடமும் 0 வால்ட் பல்பு தான். வீட்டுக்குள்ள எல்லா இடமும் 0 வால்ட் பல்பு தாங்க எரிஞ்சிட்டு இருக்குது. ஆனா என்ன அப்படின்னா, இந்த வெளி சைட்ல ஒரு லைட் போட்டிருப்பாங்க. அதாவது ஜன்னலை திறந்துகிட்டு அப்படி எட்டி பார்த்தாங்க அப்படின்னா அங்க ஃப்ரண்ட்ல எல்லாம் தெரியுங்க. அந்த அளவுக்கு தான் வச்சிருக்காங்க. அந்த சைட்ல
பக்கத்துல தான் கேட்டும் இருக்குது, வீட்டுடைய கேட்டு பக்கத்துல எல்லாம் நிறைய வீடுகள் இருக்குது, ஃப்ரண்ட்ல ஒரு 10 அடி தெருவும் இருக்குங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஜன்னலை ஓபன் பண்ணிட்டு சைடு விளையாட்டு எட்டி பாக்குறாங்க. அப்படி எட்டி பார்க்கும்போது இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கிறாங்க. ஆட்டோ பக்கத்துல யாரோ உட்கார்ந்து இருந்து அப்படி அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி தாங்க தெரியுது. அந்த சத்தம் இவங்களுக்கு நன்றாகவே கேட்குதுங்க. உடனே அந்த இடத்துல நம்மளுடைய பொன்ராஜ் என்ன பண்றாரு அப்படின்னாக்கி நான் போய் அதை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் பெட்ரூமை ஓபன் பண்ணி அப்படியே ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஹாலையும் ஓபன் பண்றாரு. நேரா சிட் அவுட்டுக்கு வந்துடுறாரு. சிட் அவுட்ல தாங்க இந்த அழுகை சத்தம் கேட்டுட்டு இருக்குது. அந்த சிட் அவுட்டை ஓபன் பண்ண அடுத்த செகண்ட் அங்க யாருமே இல்லைங்க. இவர் வெளியே இறங்கி அப்படி அந்த இடமெல்லாம் சுத்தி சுத்தி அப்படி பாக்குறாரு. அவருக்கு அங்க யாரும் இருந்தது மாதிரியே தெரியவும் செய்யல. ஒருவேளை நம்ம மனப்பிரமையா தான் இருக்குமோ, அப்ப எப்படி நம்மளுடைய மனைவிக்கு கேட்டிருக்கும், அவ தானே நம்மளை எழுப்புனா அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை கஸ்தூரின்னு கத்துறாருங்க வெளியே இருந்துகிட்டு. ஆனா மனைவி வெளியே வரல. அவங்க அதுக்கு பிறகுதாங்க எழும்பி வெளியே வர்றாங்க. வெளியே வந்த உடனே இங்க பாடிங்க யாருமே இல்லடி அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க மறுபடியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் காலையில எப்பவும் சரி ஒரு 6:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாரு. எந்திரிச்சு பாத்ரூம் எல்லாம் போயிட்டு ஒரு 7 மணிக்கெல்லாம் ஆட்டோ எடுத்துட்டு கிளம்பணுங்க. அதே மாதிரி நம்மளுடைய பொன்ராஜ் என்ன பண்றாரு அப்படின்னா குளிக்கிறதுக்காக அவருடைய பெட்ரூமை விட்டு வெளியே வர்றாருங்க. வெளியே வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த செகண்ட் ஒரு ரூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரூமுக்குள்ள போய் தான் அவர் குளிப்பாரு. ஏன்னா இங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க, சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் குளிக்கிறது எப்பவுமே அந்த செகண்ட் பாத்ரூம்ல தான் குளிப்பாருங்க. அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வேக வேகமா நடந்து அந்த ஹாலுக்கு வரும்போது ஒரு அதிபயங்கரமான ஒரு சம்பவத்தை பாக்குறாருங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹாலுக்குள்ளாடி ஒவ்வொரு சொட்டு ரத்தம்ங்க, அதாவது ஒவ்வொரு அடி வச்சு ஒவ்வொரு சொட்டு ரத்தம் அப்படியே ஸ்பார்க் ஆகி இருக்குங்க. இந்த ரத்தம் எங்க இருந்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த சிட் அவுட் பக்கம் இருக்கு இல்லையா, அதாவது ஹாலுடைய டோர் இருக்கு இல்லையா, அந்த டோர் அப்படியே ஓபன் பண்றாரு. அப்படி ஓபன் பண்ணிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கி வெளியே பார்க்கும்போது அந்த சிட் அவுட்ல இருந்தே இந்த ஒவ்வொரு சொட்டு ரத்தம் இவருடைய வீட்டுக்குள்ள போறது மாதிரி அழகாகவே தெரியுது. அப்படியே பாக்குறாரு, அதையே பின்தொடர்ந்து போறாரு. வீட்டுக்குள்ளெல்லாம் லைட்டை போட்டுடுறாரு. அந்த பெட்ரூம், அதாவது செகண்ட் பெட்ரூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பெட்ரூமுக்கு உள்ளதாங்க இந்த பிளட் டிராப் வந்து அந்த இடத்துல போய் முடியுதுங்க. அப்படி பார்க்குறாரு. சரி அந்த டோரை ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே சரி அந்த ரூமை வந்து இவங்க கீ போட்டு லாக் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. இருந்தாலும் கீயை எடுத்து அதை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்கும்போது அங்கே உள் சைடில் எந்த ரத்தமும் இல்லைங்க. அந்த வாசலோட அது முடிஞ்சிருக்குது. அதையும் பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டு இது எதா இருக்கும், ஒருவேளை எலி ஏதாவது அடிபட்டிருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. என்ன அப்படின்னா இவங்க வீட்டில் எலி தொந்தரவு இருக்குது. அதனால இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த எலி பொறி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிச்சனில் மாட்டி விட்டுருக்குறாங்க. அப்படி எலி அடிபட்டிருந்தாலும் இந்த மாதிரி ரத்தம் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. என்ன அப்படின்னா ஏற்கனவே டோர் க்ளோஸ் ஆகிருக்குது, ஃப்ரண்ட் டோர் க்ளோஸ் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லை சிட் அவுட்ல இருந்தால் அந்த ரத்தம் வந்திருக்குது. ஒருவேளை இங்கேருந்தே போயிருக்குமோ அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து அந்த எலிக்கு அடிபட்டிருக்கலாம், அதாவது அடிபட்டவனு இங்கே வந்திருக்கலாம். அந்த இடத்துல இருந்து ரத்தங்கள் சுட்ட சுட்ட வெளியே போயிருக்கலாம். ஆனால் கதவை திறக்காம எப்படி அந்த எலி வெளியே போச்சுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே இவர் அந்த ஒரு வேகம் இருக்கும் இல்லையா, அதாவது காலை நேரத்தில் அவங்களுக்கு அடுத்தடுத்த வேலை இருக்கும். அந்த வேலையுடைய வேகத்தினால இவர் வேக வேகமாக குளிக்கவும் ஆரம்பிக்கிறாருங்க. குளிச்சுக்கிட்டே இதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா அவங்க மனைவி எந்திரிச்சு வந்து டீ போடுறதுக்காக வந்து நிற்கிறாங்க. அவங்க ஹாலில் தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஹாலில் தான் டீயை போட்டு கொண்டு வச்சிருக்கிறாங்க. வச்சுக்கிட்டு அவங்க இதை கவனிக்கவே இல்லைங்க. என்ன அப்படின்னா இந்த ரத்தம் அப்படி வடிஞ்சு கிடக்கிறத வந்து அவங்க பார்க்கவே இல்லை. அந்த இடத்துல நம்மளுடைய பொன்ராஜ் தாங்க சொல்றாங்க, கஸ்தூரி இங்க பாருமா அப்படின்னு சொல்றாருங்க. கஸ்தூரியும் டக்குன்னு எட்டி பார்க்கறாங்க. எட்டி பார்க்கும்போது அப்படி சொட்டா அந்த ரத்தம் அப்படி அந்த வாசல் வரைக்கும் போயிருக்கிறது நன்றாகவே தெரியுது. நல்ல விடிய காலை ஆயிருதுங்க. என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்கறாங்க. உடனே அந்த இடத்துல இது ஏதோ எலி அடிபட்டு போயிருக்குது போல இருக்குது, நான் டோரை திறந்த நேரத்தில் இது வெளியே போயிருக்குமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் வேற ஒரு ரீதியாகவே பேசிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து அவரும் கிளம்புறாரு. அவருக்கு டைம் ஆயிடுச்சுங்க. இவர் ஒரு 10-11 மணிக்கு வந்து தான் அதுக்கப்புறம் டிஃபன்லாம் சாப்பிடுவாரு. அதனால அவர் அங்கிருந்து கிளம்பவும் செய்யறாருங்க. அந்த டீயை குடிச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பேசிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பவும் செய்யறாருங்க. அந்த ரத்தத்தை எல்லாம் கிளீன் பண்ணிருமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு இந்த ஸ்கூல் ட்ரிப் எல்லாம் முடிச்சுக்கிட்டு இவர் வீட்டுக்கு வர்றாரு, அதாவது டிஃபன் சாப்பிட்றதுக்காக. அப்படி வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது திடீர்னு அந்த வாசல்கிட்ட வந்து ஏறுறாருங்க. அப்படி ஏறும்போது இவருக்கு அந்த பிளட்டுடைய ஸ்மெல்லுங்க, அதாவது ரத்த வாடை அந்த வீட்டுக்குள்ள இருந்து வீசுதுங்க. இவருக்கு ஆல்ரெடி இந்த ரத்தம்னாலே வாந்தி வந்துடும். அதே மாதிரி இவரும் வீட்டுக்குள்ள அதாவது வாசல் படியில கால் எடுத்து வைக்கும் போதே அந்த ரத்த வாடை இவருக்கு குபுக்குன்னு அடிக்குதுங்க. இந்த வாடை அடிச்ச உடனே இவருக்கு அப்படியே அவர் அறியாமலே அந்த வாமிட்டி வந்துருதுங்க. அதாவது அவர் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. வாந்தி எடுத்துட்டே இருக்கிறாரு. அவங்க மனைவியும் ஓடி வெளியே வந்துடுறாங்க. என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, என்னடி இது ரத்த வாடையா இருக்குது, என்னடி சமைச்சு தொலைச்ச அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கத்துறாங்க. என்னடி சமைச்சு தொலைச்ச அப்படிங்கிற மாதிரிலாம் கத்துறாங்க. கத்தும்போது அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கி வீட்டுல வந்து நாட்டுக்கோழி இருக்கும், அவங்க வீட்டுல வளர்க்குறாங்களாம். அந்த கோழியில தாங்க ஒரு கோழியை அடிச்சு கறி வச்சிருக்காங்க. அந்த விஷயத்த அப்படி சொல்றாங்க, இந்த மாதிரி நாட்டுக்கோழியை வெட்டி தான் இப்படி கறி வச்சிருக்கிறேன், காலையில வந்து உங்களுக்கு இட்லியும் சிக்கனும் இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லும்போது ஒருவேளை அந்த கோழியுடைய அந்த ரத்த வாடை தான் இப்படி நமக்கு அடிச்சிருச்சோ
அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் மறுபடியும் உள்ள வர்றாரு. மறுபடியும் வரும்போது இந்த மாதிரியான ஸ்மெல் இல்லைங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல வந்து டிஃபனை சாப்பிட்றாரு. சாப்பிட்டுக்கிட்டு அடுத்த ஒர்க், அதாவது ஸ்டாண்டுக்கு ஆட்டோ ஓட்ட போவார். அந்த மாதிரி அவர் ஸ்டாண்டுக்கு ஆட்டோவை எடுத்துக்கிட்டு அவரும் கிளம்பிடுறாருங்க. கஸ்தூரி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. மத்தியானத்துக்குள்ள வேலையை நடந்துகிட்டு இருக்குங்க. இந்த 2 குழந்தைகள் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க 2 பேருமே பக்கத்துல இருக்கக்கூடிய பால்வாடி ஸ்கூல்ல தான் சேர்த்துருக்காங்க. அதனால அந்த குழந்தைகளை அங்க அனுப்பி விட்டுக்கிட்டு இவங்க அந்த இடத்துல சமையல் வேலையை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மத்தியானம் ஹஸ்பண்ட் வந்துருவாரு, அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில அவங்க எல்லா வேலையும் செய்துட்டு இருக்கும்போது அவங்க பொன்ராஜுடைய அக்கா வந்து போன் பண்றாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாலியா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு சம்பவம் அந்த வீட்டுக்குள்ள நடக்குது. இது பட்ட பகல்ல தாங்க நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க செகண்ட் பெட்ரூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பெட்ரூம் வந்து எப்பவுமே கீ போட்டு தான் லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா சும்மா ஓபன் பண்ணி போட வேண்டிய தேவையில்லை. பக்கத்து ரூம் எப்பவும் ஓப்பனா தான் இருக்கும். அது அவங்களுடைய பெட்ரூம். ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பெட்ரூமுடைய டோர் இருக்கு பாத்தீங்களா, அது டப் டப் டப்புன்னு வந்து அந்த நிலையில வந்து அடிச்சுட்டே இருக்குது. அதை பார்த்துக்கிட்டு இது என்னடா இப்படி அடிச்சுட்டு இருக்குது, நம்மளுடைய ஹஸ்பண்ட் ஒருவேளை குளிச்சுக்கிட்டு லாக் பண்ணாம போயிட்டாரு போல இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய பொன்ராஜை திட்டிக்கிட்டே அந்த இடத்துக்கு வர்றாங்க. அதாவது அந்த பெட்ரூம் கிட்ட வந்து அந்த டோரை லாக் பண்றாங்க. அப்படி லாக் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கீ இருக்கு பாத்தீங்களா, அந்த கீ வந்து அந்த டோர்லயே இல்லைங்க. அது வந்து அந்த கீ வந்து எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுடைய அந்த சோபா செட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன டேபிள் இருக்குங்க. அந்த டேபிளுக்கு மேல வச்சிருக்கிறாரு. எப்பவுமே அதுல தாங்க இருக்கும். அந்த டேபிள்ல இருந்து இவங்க கீ எடுக்கிறாங்க. ரெண்டாவது போய் அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஆனா லாக் ஆகுதுங்க. அதாவது லாக் ஆகி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்க மறுபடியும் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. உள்ள எந்த விதமான ஒரு இதுவும் இல்ல, சும்மா தான் இருக்குது. அதனால மறுபடியும் இவங்க சாவியை போட்டு லாக் பண்ணிட்டு அந்த சாவியை எடுத்துட்டு போய் மறுபடியும் இங்க எடுத்தாங்களோ அதே இடத்துல கொண்டு அவங்க அந்த சாவியை அங்க வச்சிடுறாங்க. வச்சுக்கிட்டு மறுபடியும் இவங்க கிச்சன்ல வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததாட்டு அந்த பெண்ணுடைய கஸ்தூரிக்கும் வந்து ஒரு அக்கா இருக்கிறாங்க, ஒரு அண்ணன் இருக்கிறாரு. அவங்க அண்ணனுடைய மனைவி தாங்க நம்மளுடைய கஸ்தூரிக்கு கால் பண்றாங்க. அந்த காலை எடுத்து பேசிக்கிட்டே அப்படியே அந்த சமையல் வேலையை பார்த்துக்கிட்டே கிச்சன்ல அப்படி செய்துகிட்டே இருக்கிறாங்க. எப்பவுமே ஃப்ரண்ட் டோரை வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா இவங்க ஒத்தகி இருக்கிறதுனால கிச்சன் டோர் மட்டும் தாங்க ஓப்பன் ஆயிருக்கும். மறுபடியும் ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடக்குதுங்க. நம்மளுடைய கஸ்தூரி வந்து ஏதோ வெட்டிட்டு இருக்கிறாங்க, காய்கறி ஏதோ வெட்டிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த டோர் இருக்கு பாத்தீங்களா, அது டப் டப்னு அடிக்க ஆரம்பிக்குது. இதை பாக்குறாங்க. பார்த்துக்கிட்டு இவங்களுக்கு கொஞ்சம் அரண்டுறது. என்ன அப்படின்னா இப்பதான் லாக் பண்ணிட்டு வந்தேன், அதுக்கு பிறகு இது எப்படி ஓப்பன் ஆச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் கிட்ட போறாங்க. அதாவது அந்த ரூமுக்கு பக்கத்தில் நெருங்கிடுறாங்க. நெருங்கி அந்த டோரை மறுபடியும் இழுத்து லாக் பண்றதுக்காக அப்படி டோர்ல கையே வைக்கலைங்க, தன்னாலே லாக் ஆயிருது. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அந்த டோர் ஓப்பனே ஆகலை, லாக் ஆகிருக்குது. சாவி போட்டால் தான் இனி ஓப்பன் பண்ண முடியும் அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்குது. இருந்தாலும் அந்த சாவியை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்குறாங்க. உள்ளே எதுவுமே இல்லை. பாத்ரூமை போய் செக் பண்ணுறாங்க. அப்படி பாத்ரூம்லேயும் எதுவும் இல்லை. இது ஏதோ நம்ம மனப்பிரம தான் போல இருக்குது, இல்லைன்னா காற்றுல இதாக இருக்கும், இல்லைன்னா நம்ம சரியாக லாக் பண்ணியிருக்க மாட்டோம். இப்படி எல்லாம் அவங்க மனசுக்குள்ளாடி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு மறுபடியும் இவங்க அதை டோரை லாக் பண்ணிக்கிட்டு கிச்சன் பக்கம் போய் அவங்க சமையல் வேலையை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது இன்னி ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அவங்க வீட்டை சுற்றி வந்து எப்பவுமே நிறைய வீடுகள் இருக்கிறதுனால இந்த பக்கத்துல எல்லாம் வந்து இந்த பாட்டு போடக்கூடிய சவுண்டு அது இதெல்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அவ்வளவு நேரத்துக்குள்ள, அதாவது ஒரு 12:30 மணி இருக்குங்க, அந்த நேரத்தில் ஒரு பின் ட்ராப் சைலண்ட் ஆகுதுங்க அந்த இடமே. அந்த சைலண்ட்டுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இவங்களுக்கு மட்டும்தான். யாருக்கு அப்படின்னா கஸ்தூரிக்கு மட்டும்தான் அந்த சைலண்ட் ஆகுது. அவங்க காதில் யாரோ பயங்கரமாக மூச்சை இழுத்து இழுத்து விடக்கூடிய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. இது என்னடா சத்தம், இது எங்கேருந்துடா வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க மறுபடியும் அந்த பெட்ரூம் பக்கம் வர்றாங்க. அதாவது லாக் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பெட்ரூம் கிட்ட வரும்போது அந்த பெட்ரூமுக்கு உள்ளே இருந்தாங்க சத்தம் கேட்குது. ஆனால் அந்த பெட்ரூமுக்கு உள்ளே இருந்து பேசினாலே சத்தம் வெளியே வராதான். ஆனால் அந்த மூச்சு விடக்கூடிய சத்தம் அந்த பெட்ரூமுக்கு உள்ள இருந்து அழகாவே இவங்களுக்கு கேட்கவும் ஆரம்பிக்குது. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒருவேளை வேற ஏதாவது இருக்குமோ, பாம்பு பயம் இவங்களுக்கு நிறைய இருக்குங்க, அதனால பாம்புகளே தான் உள்ள வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பக்கத்து ரூம், இவங்க ரூம் தானே, அந்த ரூமை போய் பாக்குறாங்க. அந்த பெட்ரூம்ல பார்க்கும்போது அங்க எதுவுமே இல்லைங்க, அது ஃப்ரீயா இருக்குது, அங்க இந்த சத்தமே வரல. ஆனா இந்த சத்தம் கேட்கறது எங்க அப்படின்னா இந்த செகண்ட் பெட்ரூம் தாங்க. அந்த பெட்ரூமுக்கும் வர்றாங்க. அப்படி அந்த பெட்ரூம் கிட்ட மறுபடியும் வந்து நிக்கும்போது மறுபடியும் சத்தம் கேட்குது. அதுவும் பெருமூச்சு விடுறாங்க, பயங்கரமான மூச்சை இழுத்து விடக்கூடிய அந்த சத்தம் கேட்குது. அரண்டுறாங்க. இவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குது நம்ம வீட்டுக்குள்ளாடி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய கஸ்தூரி என்ன பண்றாங்க அப்படின்னாக்கி பேக் டோரை க்ளோஸ் பண்றாங்க. அப்படி க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஃப்ரண்ட் டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டு கார் ஊர்ஜில வந்து உட்கார்ந்துடுறாங்க. தன்னுடைய மொபைலை மட்டும் கையில எடுத்துக்கிட்டு தன்னுடைய கணவர் பொன்ராஜிக்கு உடனே கால் பண்றாங்க. கால் பண்ணி பொன்ராஜி கிட்ட விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளாடி இந்த மாதிரி சத்தம்லாம் கேட்டுட்டு இருக்கு, எனக்கு பயமா இருக்குது, நீங்க
கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொன்ன பிறகு இவங்க ஒரு 12:30 மணிக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க. அவர் ஒரு சவாரிக்கு போயிருக்கிறாரு. ஒரு 1-1:15 மணிக்கெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்துடுறாருங்க. வந்த உடனே என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே அவர் வாசல்ல ஏறும்போது, அதாவது அந்த ஹால் டோர் ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஓப்பன் பண்ண உடனே ரத்த வாடை அடிக்குதுங்க. அந்த ரத்த வாடை அடிச்சோடனே இவருக்கு மறுபடியும் வாந்தி வந்துருது. என்னடி சமைச்சு வச்சு தொலைச்ச அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கத்துறாரு. இந்த ரத்த வாடை ஏன்டி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல ஸ்ப்ரே எடுத்து அடிடி அப்படி இப்படிலாம் சொல்லி கத்திக்கிட்டே உள்ள போறாருங்க. அதே மாதிரி அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா பெட்ரூம்ல இருந்து ஒரு ஸ்ப்ரே எடுத்துட்டு வந்து ஃபுல்லாவே வீடு ஃபுல்லாவே அடிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த ரத்த வாடை அடிக்கவே இல்லைங்க. இவங்க நேரா கிச்சனுக்கு போயிடுறாங்க. கிச்சன்ல போய் தான் இந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தது, அந்த ரூமை நான் லாக் பண்ணி தான் வச்சிருக்கேன், ஆனாலும் டோர் ஓப்பன் ஆச்சுது, இந்த மாதிரி மூச்சு விடக்கூடிய சத்தம் எல்லாம் கேட்டுதுங்க, எனக்கு ரொம்பவே பயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கஸ்தூரியும் சொல்றாங்க. இதை கேட்டவொன்னு அவர் அரண்டுறாரு. இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களுக்குள்ள ஒரு மனக்குழப்பம் ஓடிக்கிட்டே தாங்க இருக்குது. ஆனா இவங்க வணங்கக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கி சிவசுடலை மற்றும் பத்ரகாளி, இசக்கி அம்மன், அப்படி அதாவது உங்க குலதெய்வமே இசக்கி அம்மன் அப்படிதான் சொல்லி இருக்கிறாங்க. இந்த 3 தெய்வத்தை தாங்க வீட்டிலே வச்சு வணங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால நம்மளுடைய பொன்ராஜும் என்ன பண்றாரு அப்படின்னா, இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுல வந்து நம்ம ஒரு பூஜையை பண்ணிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு சாயந்தரமே, அதாவது இது ஒரு திங்கக்கிழமை தான் நடக்குது, அன்னைக்கு சாயந்தரமே இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னாக்கி இந்த ஏற்கனவே கோழி இறைச்சி எல்லாம் சமைச்சு வச்சிருந்தாங்க இல்லையா, அதை அவங்க சாப்பிடவே இல்லை, அப்படியே ஓரம் கட்டிடுறாங்க. அன்னைக்கு மத்தியானமே இவங்க குளிச்சுட்டு எடுத்துட்டு எல்லாம் ரெடி ஆயிடுறாங்க. சாயங்காலம் அந்த ஸ்கூல் ட்ரிப்பை எடுத்து விட்டுக்கிட்டு இந்த பெண்ணும், அதாவது நம்மளுடைய கஸ்தூரியும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க 2 குழந்தைகளும் பால்வாடி ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்க இல்லையா, அவங்க 2 பேரையுமே கூட்டிட்டு வந்துடுறாங்க. வீட்டிலே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சாயந்தரம் ஒரு 6:30-7 மணிக்கு நம்மளுடைய பொன்ராஜும் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாரு. அவங்க வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய சாமி போட்டோவுக்கு வந்து இந்த மாதிரி விளக்கெல்லாம் ஏற்றி அந்த இடத்துல கொஞ்சம் பூஜைகள்லாம் கொஞ்சம் பெருசா கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. கொடுத்துக்கிட்டு இனி ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம வீட்டுக்குள்ள எதுவும் வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய சில கடல் நீர் தண்ணி எல்லாம் வந்து வீட்டுல வச்சிருந்திருக்காங்க. அந்த கடல் நீர் தண்ணியை எடுத்துக்கிட்டு வந்து அந்த வீடு ஃபுல்லாவே உள்ள வெளியே எல்லா இடமும் சுத்தி அப்படி தொளிக்க ஆரம்பிக்கிறாரு. இனி ஒரு பிரச்சனையும் இல்லமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு நைட்டு இவங்க வந்து அழகா தூங்குறதுக்கான வேலையும் பார்த்துடுறாங்க. நைட்டு சாப்பாடை முடிச்சுட்டு தூங்கவும் போயிடுறாங்க. கிட்டத்தட்ட நள்ளிரவு 2:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு இவ்வளவு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய வெளிப்பக்கத்துல நடந்த மாதிரியே இருந்தது. இப்ப நடக்கிறது அவங்க பெட்ரூமுக்கு உள்ளாடி, அதாவது அவங்க இருக்கக்கூடிய பெட்ரூமுக்கு உள்ளாடி தாங்க அடுத்த சம்பவமே நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுல வந்து அந்த 1.25 வயசு இருக்குங்க. அந்த குழந்தைய வந்து கட்டில தான் படுக்க வைப்பாங்க. அந்த 4 வயசு பையன் மட்டும் அந்த கட்டில படுத்திருப்பான். அந்த பையனும் இந்த 1.25 வயசு குழந்தைய, 4 வயசு குழந்தையும் 1.25 வயசு குழந்தையும் சேர்ந்து கீழே உட்கார்ந்து இருந்து நள்ளிரவு ஒரு 2:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு பயங்கரமா சிரிச்சு விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சிரிப்பு சத்தம் இவங்க 2 பேருமே தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது பொன்ராஜ் கஸ்தூரி தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க காதுல வந்து அப்படியே கேக்குது. இதனடா சிரிப்பு சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு டக்குன்னு 2 பேருமே முழிச்சிடுறாங்க. முழிச்சு பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 குழந்தைகளும் தரையில உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. என்ன அந்த 1.25 வயசு குழந்தை அந்த தொட்டில இருந்து இறங்கி இருக்கலாம், இந்த பையன் இங்க இருந்து இறங்கி இருக்கலாம், எல்லாம் ஓகே தான். ஆனா என்ன அப்படின்னா, அவங்க இருக்கக்கூடிய பொசிஷன் ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்குங்க. அதாவது சம்மணம் போட்டு இருப்பாங்க இல்லையா, இந்த சாப்பாட்டுக்கு சம்மணம் போட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி 2 குழந்தைகளும் எதிர் திசையில இருந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு இடையில யாரோ உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுதாங்க ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் சொல்லலாம். அவங்க உடம்பெல்லாம் சிலிர்த்துருது. என்ன அப்படின்னா, கருகருன்னு ஒரு உருவம் அவங்க 2 பேருக்கு இடையிலையும் உட்கார்ந்து இருக்குது. இதை வந்து அந்த 0 வால்ட் பல்ப் வெளிச்சத்துல ரொம்ப தெளிவா தான் பாக்குறாங்க. இது என்னதடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு பொன்ராஜ் அப்படி கத்திக்கிட்டு எழும்புறாரு. அப்படி எழும்புன நேரத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உருவம் அங்க இருந்து சரட்டுன்னு அங்க இருக்கக்கூடிய பாத்ரூம் நோக்கி அப்படி போயிருதுங்க. இந்த 2 குழந்தைகளும் அதாவது தூக்கத்துல எப்படி எதிர்ச்சி இருந்து விளையாடி இருப்பாங்க போல இருக்குது, அந்த மாதிரி டப்புன்னு கீழே விழுந்து மண்டையில அடிபட்டு பயங்கரமா கத்தி அழவும் ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு லைட்டை போட்டு பாக்குறாங்க. பார்க்கும்போது 2 குழந்தைகள் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேரையும் தூக்கிடுறாங்க. தூக்கிக்கிட்டு அந்த 4 வயசு குழந்தையால கொஞ்சம் பேச முடியும். அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்களுக்கு எதுவுமே தெரியலைங்க, எதுவுமே அவங்களால சொல்ல முடியல. ஏன்னா அவங்க தூங்கிட்டு தான் இருந்ததாட்ட அவங்க சொல்லிட்டு, அந்த பையன் அதாவது 4 வயசு பையன் வந்து நாங்கள் தூங்கிட்டு தான் இருந்தோம் அப்படிங்கிறது மாதிரி தாங்க சொல்லிகிட்டே இருக்கிறான். நான் தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னே சொல்லிட்டு இருக்கிறான். வேற எதுவுமே தெரியாதுங்க. அந்த இடத்துல அந்த குழந்தைய கொண்டு படுக்க வைக்கிறாங்க. 2 பேருக்கு நடுவில் படுக்க வச்சுட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இவங்க தூங்கவே இல்லை. இவங்களுக்கு பயம் உச்சிக்கு போயிருதுங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த உருவம் வந்து அந்த பாத்ரூம் நோக்கி தான் போச்சுது. இந்த பயத்துக்கு பிறகு அவங்க 2 பேருக்கும் தூக்கம் வராததுனால அப்படியே முழிச்சே தான் படுத்துருக்காங்க. ஆனால் லைட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. 0 வால்ட் பல்பு தான் எரிஞ்சிட்டு இருக்குது. ஆனால் அந்த குழந்தைகள் தூங்குறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாத்ரூமுக்குள்ளே இருந்து அந்த மூச்சு விடக்கூடிய சத்தம் அப்படியே கேட்குதுங்க. ஒரு அனல் சத்தம் மாதிரி கேட்குது. கஸ்தூரி மற்றும் பொன்ராஜுடைய உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பிக்குது. யானை வந்து 5ல் வச்சிருக்கிறாங்க. ஆன பிறகும் இவங்க உடல்லாம் வேர்க்க ஆரம்பிக்குது. ரொம்ப நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. 2 குழந்தைகளும்
தூக்கிட்டு நம்ம இங்கிருந்து வெளியே ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி கஸ்தூரியும் சொல்றாங்க. பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பொன்ராஜ் ஒரு விஷயத்த சொல்றாரு, முதல்ல லைட்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி லைட்டை போடுறாங்க. லைட்டை போட்டாலும் இந்த நேரத்துல அந்த மூச்சு விடக்கூடிய சத்தம் கொஞ்சம் பயங்கரமாகவே அந்த பாத்ரூமுக்கு உள்ள இருந்து வருதுங்க. இந்த சத்தம் தாங்க நான் பகல்லையும் கேட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கஸ்தூரியும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு பயமா இருக்குதுங்க, என்னை காப்பாத்துங்கிற அளவுக்கு அவங்களுடைய நிலைமை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்ராஜ் என்ன பண்றாருன்னா அந்த பாத்ரூம் லைட்டையும் ஆன் பண்றாரு. அப்படி லைட் ஆன் பண்ணும் போதும் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. டக்குன்னு அந்த டோரை ஓப்பன் பண்ணிடுறாருங்க. ஓப்பன் பண்ணி உள்ள பார்க்கும்போது உள்ள எதுவுமே இல்லை. ஆனா உள்ள இருந்து பயங்கரமான ரத்த வாடை அடிக்குதுங்க. அந்த ரத்த வாடை இவருக்கு வந்தோடனே, இவருக்கு ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா வாந்தி வந்துடும் அப்படின்னு, அதே மாதிரி இவர் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. பயங்கரமா வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய மனைவி குழந்தைகள் 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு நேரம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆட்டோ நிக்குது இல்லையா, கார்போர்ஜுக்குள்ள தான் ஆட்டோ நிக்குது, ஆட்டோவில் போய் உட்கார்ந்துடுறாரு. உட்கார்ந்துக்கிட்டு தன்னுடைய அக்காவுடைய கணவருக்கு கால் பண்றாங்க. அதே மாதிரி இந்த கஸ்தூரி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய அண்ணனுக்கு கால் பண்றாங்க, அக்காளுக்கு கால் பண்றாங்க. இந்த மாதிரி எங்க வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, யாராவது வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் பக்கத்துல இருக்கிறதுனால எல்லாருமே சடசடான்னு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க நடந்த அனைத்து சம்பவங்களையும் அப்படியே எடுத்து சொல்றாருங்க நம்மளுடைய பொன்ராஜ் எடுத்து சொன்ன பிறகு அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்குது, அது எங்க இருந்து வந்திருக்குது, யாரு என்ன அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல அப்படிங்கறது மாதிரி தாங்க அந்த பேச்சுகள் ஓடிட்டே இருக்குது. சரி, நாளைக்கு காலையில மயான சுடலைக்கு வந்து நம்ம ஒரு பூசையை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே கலந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. மயான சுடலை தான் எங்களுடைய ஊர்காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கோவிலுடைய பூசாரியை போய் உடனே நள்ளிரவு நேரத்துல இவங்களுடைய பொன்ராஜுடைய அத்தான் தாங்க போய் பார்க்கிறாரு. அக்காளுடைய கணவரும் அதுக்கு பிறகு நம்மளுடைய கஸ்தூரியுடைய அக்காளுடைய கணவரும் சேர்ந்தாங்க போறாங்க. இவங்க 2 பேரும் போய் தாங்க அந்த பூசாரியை பார்க்கறாங்க. பூசாரியை பார்த்து இந்த மாதிரி வீட்டுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்குது, இது என்ன ஏது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல, என்னன்னு வந்து பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த பூசாரி என்ன சொல்றாருன்னா, இப்ப நள்ளிரவு நேரம், இப்ப என்னால வர முடியாது, நீங்க வந்து ஒண்ணு பண்ணுங்க, நாளைக்கு காலையில குடும்பத்தோட கோயிலுக்கு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்ல, ஒரு தேங்காவை அந்த வீடை ஃபுல்லாவே சுத்தி எடுத்துக்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த மசான சுடலை சாமி கோயிலுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் விட்டுறாருங்க. அதுக்கு பிறகு அங்க என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க 2 பேரும் ரிட்டர்ன் வந்துடுறாங்க. அந்த பூசாரி இப்படி வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, எதுனாலும் கோயிலில் வந்து பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு சொன்ன உடனே இவங்க மறுபடியும் வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இவங்க அங்கே தாங்க இருந்திருக்கிறாங்க. ஏன்னா டைம் நல்லா ஓடி போயிருது. கிட்டத்தட்ட விடிய காலையில் ஒரு 5-5:30 மணியெல்லாம் ஆயிருதுங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி எல்லாரும் இருக்கும்போது காலையில 5:30 மணிக்கு அந்த வீட்டுக்குள்ள அதே மூச்சு விடக்கூடிய சத்தம் அப்படி கேட்டுக்கிட்டே இருக்குங்க. யாருக்குமே உள்ள போறதுக்கு தைரியமே இல்லை. நல்ல பயத்தின் உச்சத்துக்கு போயிருக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு காலையில விடிஞ்ச உடனே பூசாரியை போய் பார்க்குறாங்க. பூசாரி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, கோயிலுக்கு வந்துருங்க, நம்ம கோயிலில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் சொன்னது மாதிரியான ஒரு தேங்காவையும் எடுத்துக்கிட்டு இவங்களும் போயிடுறாங்க. அப்படி அந்த கோயிலுக்கு போய் சில பல வேலைகள்லாம் நடக்குதுங்க. அங்க என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படிங்கிறத அந்த பூசாரி சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த பூசாரிக்கு அந்த அளவுக்கு பவர் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதன் பிறகு ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, அந்த கோவிலில் வந்து இந்த தேங்காயெல்லாம் சுற்றி கொண்டு வச்சுக்கிட்டு சாமியெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கயர்லாம் கட்டுறாங்க. அதுக்கு பிறகு திருநூறுலாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இன்னும் ஒரு பிரச்சனையும் வராது, உங்களுக்கு சுடலைமாட சாமி காவல் இருப்பாரு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நபர் வந்து அனுப்பி விட்டுறாரு. அதே மாதிரி இவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, கஸ்தூரி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க, என்னால் இங்கே ஒத்தையில இருக்கிறதுக்கு பயமா இருக்குது, நான் வந்து என்னுடைய அக்கா வீட்டில் போய் இருந்துக்கிறேன், இல்லைனா என்னுடைய அண்ணனுடைய வீட்டில் போய் உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு ராஜு கொஞ்சம் மனசு வலிக்குது. என்ன அப்படின்னா, அவங்க கொஞ்சம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த குடும்பம் திடீர்னு பிரிவு வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய நெருங்கிய நண்பர்கள் இந்த ஆட்டோ டிரைவர்லாம் இருப்பாங்க இல்லையா, அதுல 2-3 பேர்கிட்ட கேட்கும்போது ஒரு மாந்திரிகரை பத்தின ஒரு தகவல் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ டிரைவர் நண்பர் தாங்க அவர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறாருடா, அவரை போய் வேணா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஆளை போய் இவங்க கான்டாக்ட் பண்றாங்க. அவரையும் பார்த்து பேசுறாங்க. சரிப்பா, நான் உங்க வீட்டுக்கு வர்றேன், வீட்டுக்கு வந்து பார்த்துக்கிட்டு நம்ம இதை பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் வீட்டுக்கு வந்துடுறாருங்க. வீட்டுக்கு வந்த அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டுக்குள்ளாடி அவரு தாங்க ஒரு விஷயத்த சொல்றாரு. வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. நைட் நேரம் தான் வந்திருக்கிறாங்க. அப்படி நைட் நேரத்துல என்ன நடக்கு அப்படின்னா, ஒரு தேங்காய், ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு முட்டைங்க, இந்த 3ஐயும் அப்படியே அந்த நடு வீட்டுல அப்படியே வச்சிருக்கிறாரு. வச்சுட்டு அப்படியே சில பல மந்திரங்களை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி சொல்லும்போது முதல்ல வந்து அந்த எலுமிச்சம்பழம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பெட்ரூமுக்குள்ள போயிருக்குது. அதாவது ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த பெட்ரூமுக்கு உள்ள போயிருது. அதே மாதிரி செகண்டாவது அந்த
முட்டை இருக்கு பாருங்க, அந்த முட்டை வந்து இந்த முதல் பெட்ரூம், அதாவது இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பெட்ரூமுக்கு உள்ளாடி போகுது. இந்த தேங்காய் இருக்கு பாத்தீங்களா, அது உருண்டு வெளியே போகுதுங்க. அதாவது இந்த கார்போர்ஜ் இருக்கு இல்லையா, அதாவது ஆட்டோ விட்டுருப்பாரு இல்லையா, அந்த இடத்துல போய் நிக்குது. இப்படி 3 இடத்துல 3 அண்ணா அப்படி நிக்குதுங்க. அந்த இடத்துல தாங்க ஒரு சம்பவத்தை அந்த மாந்திரிகர் சொல்றாரு. என்ன அப்படின்னா, உங்க வீட்டுக்குள்ளாடி ஒரு பேய் இல்ல 3 பேய் இருக்குது அப்படின்னு. அரண்டுறாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு சம்பவத்தை அப்படி தெளிவா சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணுடைய ஆன்மா வந்து இந்த பெட்ரூமுக்கு உள்ள இருக்குது. எந்த பெட்ரூமுக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க தூங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பெட்ரூமுக்குள்ள இருக்குது. இன்னொரு ஆணுடைய ஆன்மா வந்து, அதாவது பயங்கர ரத்த வெள்ளத்துல அடிபட்டு இறந்து போன ஒரு நபருடைய ஆன்மா வந்து அந்த பெட்ரூமுக்குள்ள இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்ல, ஒரு வயசான முதியவருடைய ஆன்மா இந்த வீட்டு வாசல்ல இருக்குது. அவர் வேற யாரும் இல்ல, உங்களுடைய அப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, நம்மளுடைய பொன்ராஜுடைய அப்பா இறந்து போயிட்டார் இல்லையா, அவருடைய ஆன்மா தாங்க அந்த கார் பார்க்கிங்ல இருந்துட்டு இருக்குது அப்படிங்கறது மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு இவங்களுடைய உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குது, எங்க அப்பாவுடைய ஆன்மாவால எதுவும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த இடத்துல என்ன அப்படின்னா, அவர் இறந்து 1 ஆண்டு காலம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் கிளியரா பண்ணியிருக்கிறாங்க. அதனால அந்த ஆன்மாவுக்கு சக்தி இல்லை அப்படிங்கறது மாதிரி சொல்றாங்க. யார் சொல்றாங்க அப்படின்னா, அந்த மாந்திரிகர் சொல்றாரு. இந்த மாதிரி உங்க அப்பாவுடைய ஆன்மாவுக்கு சக்தி இல்ல, ஆனா இந்த 2 ஆன்மாவும், இங்க இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு ஆண், இந்த 2 ஆன்மாவும் துர்மரணம் அடைஞ்சது. இந்த துர்மரணம் அடைஞ்ச இந்த 2 ஆன்மாக்களும் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, நிறைய சக்தியோட இருக்குது. இதுக்கு சரியான இந்த இறுதி சடங்கெல்லாம் சரியாகவே பண்ணல, 16வது நாள் காரியம் கூட எடுக்காத ஆன்மாக்கள் தான் இந்த பெண் அந்த ஆண் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாரு. அதுக்கு பிறகு அவங்க எதுக்காக இங்க வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறதெல்லாம் கேட்க சொல்றாரு. அந்த நேரத்துல அங்க வந்திருக்கக்கூடிய மாந்திரிகர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுகிட்ட எல்லாம் இப்படி எல்லாம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, இப்படி எல்லாம் பேசினா எனக்கு அதை கொடு இதை கொடு தங்கத்தை கொடு வைரத்தை கொடுன்னுலாம் கேட்கக்கூடிய அளவு கொண்டு போயிடும். அதனால இதுக்கு நான் ஒரு வேலை பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் கையோட ஒரு மண் கலையம் கொண்டு வந்திருக்கிறாருங்க. அது ஃபுல்லாவே தண்ணி நிறைச்சு வச்சிருக்கிறாரு. அந்த தண்ணிக்கு மேல தேங்காய், முட்டை, எலுமிச்சம்பழம் இந்த 3ஐயும் எடுத்துட்டு வர்றாரு. அப்படியே வைக்கிறாருங்க. அது நட்டத்துக்கு அப்படியே நிக்குது. நீங்க எங்கேயாவது வைக்க முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம தேங்காய் வச்சா உருண்டு போயிடும், முட்டையை வச்சா உருண்டுரும், அதே மாதிரி எலுமிச்சம்பழத்தை வச்சா உருண்டுரும். ஆனா இந்த தண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த குடத்துக்கு மேல தேங்காய் இருக்குது, உருளாது, ஓகே. ஆனா இந்த தேங்காய்க்கு மேல வைக்கக்கூடிய முட்டை கண்டிப்பா உருண்டு கீழே விழுந்துரும். அதே மாதிரி அந்த முட்டைக்கு மேல வைக்கக்கூடிய அந்த எலுமிச்சம்பழமும் அப்படியே கீழே உருண்டு விழுந்துரும். ஆனா இங்க நட்டத்துக்கு அப்படியே நிக்குதுங்க. அதை அப்படியே தூக்கிட்டு வெளியே போறாரு. அப்படி வெளியே போய் பயங்கர வேகத்தோட கையில இருக்கக்கூடிய அருவாவை எடுத்து அப்படி 2ஆ வெட்டி உடைச்சிடுறாருங்க. உடைச்சு விட்ட அந்த சமயத்துல ஒரு பயங்கரமான ஒரு கொலுசு சத்தம் எல்லாம் அவங்க வீட்டை சுத்தி கேட்டிருக்குது. கலகலகலகலான்னு கேட்டிருக்குது. அவங்க அரண்டுறாங்க, பயந்துடுறாங்க அந்த வீட்டுக்குள்ளாடி. இருந்தாலும் அந்த மாந்திரிகர் அந்த விஷயத்தை செய்துக்கிட்டு என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, அந்த வேஸ்ட் எல்லாம் வாரி வந்து ஒரு சாக்குல போட்டு வெளியே வச்சுக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வர்றாரு. வீட்டுக்குள்ள வந்து 48 நாள் உங்களுடைய சுடலை தெய்வத்துக்கு நீங்க விரதம் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அந்த சுடலை தெய்வத்துக்கு விரதம் எடுத்து தெய்வத்துடைய ஒருபடி மண் எடுத்துட்டு வந்து உங்க வீட்டு காம்பவுண்ட்ல வந்து ஒரு சின்ன சிலை செய்து வைங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது அப்படிங்கறது மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க. ஆனா அங்க இருந்த இந்த பேய், அதாவது ஒரு பெண்ணுடைய ஆன்மா இருந்தது, ஒரு ஆணுடைய ஆன்மா இருந்து, ஒன்னு அங்க அப்பா அப்படிங்கறத வந்து சொன்னார் இல்லையா. ஆனா இந்த ஆண் இந்த பெண் இது யாரு அப்படிங்கறத வந்து அந்த இடத்துல இவர் சொல்லவே இல்லை. இவங்களுக்கு ரொம்ப டவுட் ஆயிருது. வந்தது யாருன்னே தெரியலையே, ஒருவேளை அந்த வந்த பேய்கள் போயிடுச்சு, அது பேசவே இல்லை, யாருடைய உடம்புலயும் வரல, எதுவுமே நடக்கல, நம்புறதுக்காக நம்பாட்டமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களுக்கு ஒரு டவுட்ல தாங்க இந்த பூசாரி, அதாவது இந்த மாந்திரிகருக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவரு கேட்கக்கூடிய காசை கொடுத்து அனுப்பி வச்சிடுறாங்க. அவரும் போயிடுறாருங்க. இவங்க மனசுக்குள்ளாடி அந்த பயம் இருந்துகிட்டே தான் இருக்குது. அந்த மாந்திரிகர் போன பிறகும் அந்த பயம் இருந்துகிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 2-3 நாட்கள் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அந்த வீட்டுக்குள்ள இந்த ரத்த வாடைகள்லாம் நின்றுச்சு, எல்லாமே கிளியரா இருக்குது. இனிமேல் எதுவுமே பார்க்காண்டா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த டைம்ல தாங்க அடுத்த பிரச்சனை இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னா, இவங்களுடைய அப்பாவுடைய ஆன்மா வந்து வெளியே இருந்தது, இந்த மாதிரி வெட்டி இது கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அவங்க அப்பாவுடைய ஆன்மாவுக்கு வந்து சாந்தியே இல்லாம தான் இருந்துட்டு இருந்திருக்கிறாரு போல இருக்குதுங்க. அவர் அந்த வீட்டுக்குள்ள நடமாடுறத தத்ரூவமாட்டு கஸ்தூரி பாக்குறாங்க. அதுவும் ஒரு நள்ளிரவு நேரத்துலங்க அரண்டுறாங்க. என்ன அப்படின்னா, நள்ளிரவு நேரத்துல பாத்ரூமுக்காக அவங்க பெட்ரூம்குள்ள இருக்கக்கூடிய அந்த டாய்லெட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க, அட்டாச் பாத்ரூம் அப்படிங்கறதுனால. அப்படி உள்ள போகும்போது அவங்களுடைய பெட்ரூம் வாசல்ல அவங்க மாமனார் நிக்கிறத
அப்படியே பார்த்துருக்குறாங்க, அரண்டுறாங்க, கத்துன சத்தம் கேட்டு நம்மளுடைய பொன்ராஜ் எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சு என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி நான் உங்க அப்பாவை பார்த்தேன், மாமாவை பார்த்தேன், நட்டு வாசல்ல நிக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னா, அன்னைக்கு நைட்டு இந்த ஒண்ணு நடந்து முடியுதுங்க. அல்லாம இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பகல் நேரத்துல இவங்க மாமனார் அந்த வீட்டுக்குள்ள நடக்கிறது மாதிரி எல்லாம் நிறைய ட்ரிப் பார்த்துருக்குறாங்க. இதெல்லாம் சொல்றாங்க. நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, உண்மையிலேயே உங்க அப்பா வந்து இதுக்குள்ளதான் இருக்கிறாரு, நீங்க ஏதாவது பண்ணுங்க, அந்த மாந்திரிகரை மறுபடியும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய கஸ்தூரி எடுத்து சொல்றாங்க. கஸ்தூரி சொன்ன உடனே சரின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அதே மாந்திரிகரை போய் பார்க்கறாரு. பார்த்து விஷயத்த சொல்றாரு. அப்படி விஷயத்த சொன்ன உடனே இவங்க ஆல்ரெடி அவர் வந்து ஒரு சாமி வைக்க சொன்னார் இல்லையா, அந்த காம்பவுண்டுக்குள்ளாடி உங்களுக்கு ஒரு சாமி வைங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த சாமி வைக்க சொன்ன காரணம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய அப்பாவுடைய ஆன்மா வந்து இவங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் அங்க இருந்துட்டு இருக்குது. அவங்களுக்குன்னு ஒரு இருப்பிடத்தை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அதாவது இந்த சாமி மூலம் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அவர் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாரு, உங்களுக்கு நல்லதுதான் செய்துட்டு இருப்பாரு அப்படிங்கிற விஷயத்த அங்க வச்சே எடுத்து சொல்றாரு. இருந்தாலும் நீங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மாந்திரிகரை கையோட கூட்டிட்டு வந்துடுறாங்க. மாந்திரிகர் வீட்டுல வந்து எல்லா விஷயங்களையும் சொல்றாரு. இந்த மாதிரி தான் இருக்குது, ஒண்ணு இல்ல, அவர் உங்களை எதுவுமே பண்ண மாட்டாரு, அவர் உங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் இங்க இருந்துட்டு இருக்காரு, உங்க கண்ணுக்கு அவங்க தட்டுப்படுறது வந்து ஒரு பெரிய பாக்கியம் அப்படிங்கறது மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் பயமா தானே இருக்கும். யாரா இருந்தாலும் செத்த பிறகு பேயாச்சுன்னா பயம்தான். அது அம்மாவா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, திடீர்னு வந்து நின்ட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய ஈரக்கொலையெல்லாம் நடுங்கத்தான் செய்யுங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்மளுடைய கஸ்தூரிக்கும் நடந்திருக்குது. அதுக்கு பிறகு அந்த மாந்திரிகர் சொன்னது மாதிரியே ஒரு கோவில் பூசாரியை கூட்டிட்டு வந்து அந்த சாமி கிட்ட இருந்து கொஞ்சம் மண்ணெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல, அதாவது அவங்க வீட்டு காம்பவுண்டுக்கு உள்ள ஒரு சின்ன சிலையை வச்சிருக்கிறாங்க. வச்சு அதுக்கு பூஜையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு அவங்க வீட்டுக்குள்ளாடி இந்த மாதிரியான சம்பவங்கள் எதுவும் நடக்கிறது இல்ல. இப்ப நாங்க நல்லா தான் இருந்துட்டு இருக்கிறோம், எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இல்ல. 2007 காலகட்டத்துல இந்த சம்பவம் எங்களுடைய குடும்பத்தையே ஒரு ஆட்டி படைச்சது அப்படிங்கிறது மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை நம்மளுடைய பொன்ராஜ் அனுப்பி தந்திருந்தாரு. இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த பொன்ராஜுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த சம்பவத்துக்கு மறக்காம ஒரு லைக்கை கொடுத்துருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.